இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு சொல்லி நமது பாதுகாவல் புனித சூசையனுடைய நவநாள் முதல் நாளிலே அன்போடு மகிழ்க்கக்கூடிய அன்பு தந்தைகளையும் உங்களையும் வரவேற்றுக் கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பாக இந்த நாளிலே முதல் நாளிலே நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குழு பேரூர் தந்தை ஜி குலந்தராஜ் அவர்களை அன்போடு கரங்கள் தட்டி வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நாளிலே நமது வட்டாரத்திலே இருக்கக்கூடிய மேல இலக்குளம் பங்கு தந்தையாக நம்முடைய மண்ணின் பங்கு மைந்தராக அழகாவுடைய மண்ணின் மைந்தராக
சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அருந்தந்தை ஜீவா அவர்களையும் அன்போடு கரங்கள் கட்டி வரவேற்கிறோம். மேலும் நாளே இந்த நவநாளை சிறப்பிக்கக்கூடிய அந்தோனியார் அன்பியல் குழுக்களையும் மற்ற அருள் சகோதரிகளையும் மற்ற இறை மக்கள் அனைவரையும் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் யாவரையும் நிறைவாக வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் நாளிலே ஒப்புக் கொடுக்கக்கூடிய குடும்பங்களின் தேவைகளுக்காக கொண்டாடுவோம். குறிப்பாக அந்தோனியார் குடும்பங்களே இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் அவர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய எல்லா காரியங்களிலும் இறைவனின் துணை அவர்களுக்கு இருக்கும்படியாக கொண்டாடுவோம். மேலும் ஜெயன் நிக்கோலஸ் ராணி இவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்துள்ள நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தில் பிள்ளைகள் இறை ஞானத்தில் வளரும்படியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தொழிலில் இருக்கும் புதிய முயற்சியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் குடும்பத்தில் நிறைந்த அனைத்து ஆன்மாவுடைய ஈடேற்றத்திற்காகவும் யாதமியாத ஆன்மாவுடைய நித்தியதை மாற்றிக்காக செல்வோம். மேலும் திரு சேசுடைய ஆன்ம நித்தியதை மாற்றிக்காகவும் திருமதி சகரியம்மாளுடைய ஆன்ம நித்தியதை மாற்றிக்காகவும் திரு ராயபுரனுடைய நித்திய ஆன்மா நித்தியதை மாற்றிக்காகவும் இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். பிரியமானவர்களே, இதனாலே வந்திருக்கக்கூடிய அருட்தந்தையருடைய கருத்துக்காகவும் அவருடைய பணிவாளர் சிறப்புப்படியாகவும் நல்ல உதவியான சிறப்புகளை அவருடைய உரிமை குருவுக்கும் அல்லது ஜீவா அவர்களுக்கும் விரைவாக கொடுக்கும்படியாகவும் நம் ஒவ்வொருடைய தேவைகளையும் திருப்படியிலே ஒப்புக் கொடுத்து செல்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள்
காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க போல ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க போல ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னித்தாயின் பத்தனீரலோ உன்னதமா பேருமாட்சி உற்ற பாக்கியனே. கன்னித்தாயின் பத்தனீரலோ உன்னதமார் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகிழ முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகிழ முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலா சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரரின்று துத்திய பாட வந்தோமே. இயேசுநாதரின் செல்வத்தாதை நீ நேசபுத்திரரின்று துத்திய பாட வந்தோமே. நேசமொருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே, நேசமொருங்கும் திசைகள் எங்கும் ஆசை கொண்டு பாடவே. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய கிறிஸ்துவை புனித யோசேப்பின் நம்பிக்கைக்குரிய காவலில் ஒப்படைத்து அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அதன் மீட்பின் பணியை தொடர்ந்து ஆற்றார்கள் புரிவீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றைகள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1
5வது அதிகாரம் 19 தொடங்கி 26 முடிய. யோவான் செய்தி அதிகாரம் 5 19 தொடங்கி 26 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, மகன் தாமாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தாம் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்பவற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், தந்தை மகன் மேல் அன்பு கொண்டு தாம் செய்யும் அனைத்தையும் அவருக்கு காட்டுகிறார். இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார். நீங்களும் வியப்பு கூறுவீர்கள். தந்தை இறந்தவரை எழுப்பி அவர்களை வாழ வைப்பது போல மகனும் தாம் விரும்பியவர்களை வாழ வைக்கிறார். தந்தை யாருக்கும் தீர்ப்பளிப்பதில்லை. நமக்கு எல்லாரும் மதிப்பு கொடுப்பது போல மகனுக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். மகனை மதியாதவர் அவரை அனுப்பிய தந்தையை மதிப்பதில்லை. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். அவர்கள் தண்டனை தீர்ப்பு கொள்ளாத மாட்டார்கள், ஏற்கனவே சாவை கடந்து வாழ்வுக்கு வந்துவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். காலம் வருகிறது, ஏன் தந்தையை விட்டது, அப்போது இறைவனின் குரலை இருந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வு என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தந்தையை தாம் வாழ்வில் ஊற்றாய் இருப்பது போல மகனும் வாழ்வில் ஊற்றாய் இருக்குமாறு செய்துள்ளார். ஆண்டவனின் அருள்வாக்கு. மனம் விரும்பியவாறே மரியாதை மணந்து கொண்டு கூறிய வரலாறே மங்களமான குடும்ப வாழ்வின் வழிவிளக்கு. மாசற்ற இல்லற வாழ்வுக்கு மகத்தான மாதிரியே மரியாதையின் கணவர் என்பதால் மகிழ்ச்சியில் நிறைந்தவர். கடவுளின் தாய்க்கு கணவர் என்பதால் தலிப்பும் திகைப்பும் ஒரு சேர கொண்டவரை, கற்பின் சுடரை கண்ணிமையின் காவலரை, கனிவோடும் மதிப்போடும் கண்ணித்தாயை காத்தவரை. மரியாவின் விருப்பமே உமது விருப்பம், மரியாவின் இன்பமே உமது இன்பம் என்று மனதார எண்ணி மகிழ்ச்சியோடு வாழ்ந்தவரை. ஒருவர் மற்றவருக்கான வாழ்வதை உயர்ந்த இல்லறம் என்று உலகிற்கு காட்டிய உத்தமரை. புரிந்து கொள்ளுதலை விட்டுக் கொடுத்தலும் பொன்னான இல்லறத்தின் கடமைகள் என்று புரிய வைத்தவரை, பொறுப்பாய் உயர்ந்தவரை. அன்பே இல்லறத்தின் ஆணிவேர் என்பதை இன்றைய உலகிற்கு எடுத்து காட்டும் அப்பா. வரட்டு பிடிவாதமும் முரட்டு குணமும் கருத்து வேற்றுமையும் கசப்புணர்வும் பிரித்து விட்டனவே எங்கள் குடும்பங்களை. வருத்தமுடன் வேண்டுகிறோம், தூய வரலாறை இணைத்து வையுமே. ஒற்றுமை இல்லை இல்லங்களில், கனிவு இல்லை உறவுகளில், பெற்றோர் புரிந்து கொள்வதில்லை, பிள்ளைகளிடத்தில் பொறுமை காப்பதில்லை, அற்று போய்விட்டன இணக்கமும் கலகலப்பும், இற்று போய்விட்டது உறவு கையில் இரக்கம் காட்டும் அப்பா. அன்பு இல்லை குடும்பங்களில், ஆதரவான பேச்சு இல்லை, பிள்ளைகளின் வாழ்வில் மென்மை இல்லை, மேன்மையான குறிக்கோளும் இல்லை, வண்ணமிகு கனவும் இல்லை, வழக்கமான சிரிப்பும் இல்லை, வறுமையும் தீரவில்லை, வந்த நோயும் போகவில்லை, வேலையும் கிடைக்கவில்லை, வேண்டிய வரம் கைவிடவில்லை, வசதியில் பெருகவில்லை, வாழ்வில் இன்பமில்லை. வரலாமா இந்த நிலை? வாரும் தூய வரலாறே. ஒருவரை ஒருவர் புரியவும், வீண் விவாதத்தை விட்டுக் கொடுக்கவும், ஒருவர் மற்றவருக்காக வாழவும் உமது அருளை பொழிய செய்யுமே. எங்கள் குடும்பத்தில் அன்பு மலரச் செய்யும், ஆதரவு பெருகச் செய்யும், இன்பம் நிறையச் செய்யும், இறையருள் குவியச் செய்யும். விருப்பமுடன் வேண்டுகிறேன், விரைந்து வாரும் தூய வரலாறே. பிரைசலாம். கரங்களை தூக்கி சொல்லலாமா? எல்லாரும் கஞ்சத்தனை இல்லாம பிரைசலாம். இயேசு புகழ், இயேசுக்கு நன்றி. சூசேப்பரே வாழ்க, எம்மோடு இருப்பவரே வாழ்க, எம்மை காப்பவரே வாழ்க, வழிகாட்டுகிறவரே வாழ்க. நன்றி. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலே சூசையப்பர் அன்பான தந்தை என்ற தலைப்பிலே சிந்திக்க நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு என்றால் என்ன? அன்பு என்றால் என்ன?
ஆங்கிலத்தில் லவ் என்ற வார்த்தையை சொல்லி கொச்சைப்படுத்தி விடுகிறார். அன்பு என்றால் என்ன? தனக்கும் பிறருக்கும், தனக்கும் இறைவனுக்கும், ஒரு இதயத்திற்கும் மற்றொரு இதயத்திற்கும் இடையில் ஏற்படுகிற உள்ளத்தின் நெருக்கமான ஒரு உணர்வே அன்பு. தமிழ் மொழியில மிக அழகாக பிரித்து காட்டுகிறார். பாசம், நேசம், நட்பு, பற்று, பக்தி, இரக்கம், காருண்யம், காதல், மோகம் என்று அன்பினுடைய படிநிலைகளை பல விதங்களாக பிரித்து காட்டுகிறார். விலங்குகளிடத்திலே நீங்கள் நான் வைத்திருப்பது அன்பு. அந்த அன்பிற்கு பெயர் என்னவென்று சொன்னால் காருண்யம். அதற்கு பெயர் என்னவது? காருண்யம். ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த தொழிலாளி முதலாளி மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பிற்கு பெயர் பட்சம். அந்த அன்பிற்கு பெயர் என்னது? பட்சம். இப்படி தமிழ் மொழியில மிக அழகாக விளக்கி காட்டியிருக்கிறார்கள். இந்த அன்பை இன்றைய நாளிலே நீங்கள் நானும் சுவைத்து மகிழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். சூசையப்பர் அன்பான தந்தை. தந்தையை பற்றி அறிவதற்கு முன்னால் தாயினுடைய நிலையை சிறிது அறிந்து கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன். மாதா வயிறறிய வாளார் என்றார் வாரியார். மாதா வயிறறிய வாளார் என்றார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையின் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுகிறார் ஒன்றை வேண்டாம். யார் இல்லை என்றால் இந்த உலகத்திலே பிரவேசித்திருக்க முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவள்தான் உன் தாய் என்று சொல்லுகிறார் விவேகானந்தர். என்னுடைய நற்குணங்கள் அனைத்திற்கும் என்னை பெற்றெடுத்த தாய்தான் காரணம் என்று சொல்லுகிறார் அபிரகம் லிங்கம். என் தாயின் காரணியெல்லாம் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுகிறார் நபிகள் நாயகம். முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து கொண்டு தெரியப்பட்டவள் தான் தாய் என்று சொல்லுகிறது சங்க இலக்கியம். என் அன்பு பிள்ளைகளை, இவ்வாறு தாயை பற்றி பல்வேறு வகையான நன்மையான காரியங்களை அறிந்து கொண்ட நாம் அனைவரும் தந்தையினுடைய நிலையை உணர்ந்து கொள்வது சாலச் சிறந்தது என்று நினைக்கிறேன். சத்தமத்தை சொன்னானே எல்லாரும் நன்றி. சூப்பர். சூசியப்பட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்குங்களா? எல்லாரும் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். என் அன்பு பிள்ளைகளை, 168 பேரை ஒரு விமானம் சுமந்து சென்று கொண்டிருக்கிறது. மத்திய தரை கடலுக்கு மேலே 35,000 அடி உயரத்திற்கு மேலே பறந்து கொண்டிருந்த வேளையிலே அங்கு ஒரு வெடிச்சத்தம் கேட்கிறது. கேட்ட உடனே அங்கு இருக்கக்கூடிய விமானி வெளியிலே வந்து அவர்களிடம், அங்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பயனாளிகளிடம், விமானம் நின்று போய்விட்டது, நாம் அனைவரும் சாவது உறுதி என்று சொல்லுவோம். நாம் அனைவரும் சாவது உறுதி, எனவே எல்லாருமே லைஃப் ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுகிறோம். 35,000 அடி உயரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. 25,000 அடிக்கு வருகிறது. மீண்டுமாக வந்து கத்துகிறார். எல்லாம் ஒரே ஓடப்படுகிறார்கள், கத்துகிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள், புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை முடிந்து போய்கிறது என்று சொல்லி 10,000 அடிக்கு வந்து விடுகிறது. ஒரே அமைதி, மயான அமைதி காணப்படுகிறது. துணை விமானி மட்டும் அங்கு அந்த விமானத்தை இயக்கிக் கொண்டு மாற்றி மாற்றி இயக்கிக் கொண்டே இருக்கிறார். 5,000 அடியை நெருங்கி வருகின்ற வேளையிலே பச்சை நிற விளக்கு எரிகிறது என்பதை விமானியிடம் சொன்ன உடனே மீண்டுமாக விமானி போய் முயற்சி செய்கிறார். கடல் மட்டத்தை நெருங்கிய வேளையில விமானம் என்ன செய்கிறது? மீண்டுமாக அது செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. உடனடியான அவசர தேவைக்காக அண்டை நாட்டிலே அவர்கள் தரையிறக்குகிறார்கள் விமானத்தை. அவ்வாறு விமானம் இறக்கப்பட்ட பிறகு அங்கு இருந்தவர்களிடம் பத்திரிகை நண்பர்கள் போய் நேரடியாக அவர்களிடம் கேட்கிறார்கள். கேட்கின்ற வேலையிலே உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது, நீங்கள் என்ன எல்லாம் நினைத்துக் கொண்டீர்கள் என்று கேட்கிற வேலையிலே, என் மனைவியை விட்டு வந்து விட்டேனே, இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்து என்ன புண்ணியம், எனக்கு அவ்வளவு சொத்து இருந்து என்ன புண்ணியம் என்று ஒவ்வொருவராக பதில் கொண்டு கூறிக்கொண்டே வந்தார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து அந்த விமானத்தில் பயணித்த 11 தந்தையர்கள் மட்டும், என் பிள்ளைகளை நான் அனாதையாக விட்டுவிட்டு இறக்கப் போகிறேனே என்கிற ஒரு நிலை மட்டும்தான் என்னுடைய இருந்தது என்று சொன்னார்கள்.
இதுதான் தமிழ்நாட்டு தந்தையினுடைய அன்பு, அன்பிற்கு எடுத்துக்காட்டு. என் அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் அனைவரும் என்ன செய்கிறோம்? தந்தையினுடைய அன்பை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். அம்மாவிடம் ஒட்டிக் கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். அம்மாவிடம் ஒட்டிக் கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். அம்மாவின் அன்பு வெளிப்படையானது, அப்பாவின் அன்பு வெளியில தெரியாது. எப்படி அப்படின்னு சொல்லி சொல்ற பாருங்க. சாப்பிடவா அப்படின்னு கூப்பிடுறது அம்மாவினுடைய இயல்பு. சாப்பிடுறதுக்கு உட்காரும் போது தகப்ப கேட்பான், பிள்ளை சாப்பிட்டானா அப்படின்னு கேட்டு உட்காருவது அப்பாவுடைய இயல்பு. அம்மாவோட அன்பு வெளிப்படையானது, வெளியில தெரியும்னு சொன்னேன். அது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா, தோசையை சாப்பிட மாதிரி ருசியா இருக்கும். தோசையை சாப்பிடும் போது ருசியா இருக்கும். இது அம்மாவுடைய அன்பு. ஆனா அந்த தோசையை சுடுவதற்கு கண்ணு எவ்வளவு தூரத்துக்கு வேதனைப்படும், சூடாக்கப்பட்டிருக்கும். அது அப்பாவுடைய அன்பு. யாராவது சொன்னா மட்டும்தான் அதை என்ன செய்யும், வெளியில தெரியும். தான் பிள்ளை நல்லா இருக்கணும், எப்படியாவது நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சு கடன் வாங்கி கண்ணீர் சிந்தி பல இரவுகளை பவனை போல கழித்தவனுடைய அன்புதான் தந்தையினுடைய அன்பு. என் அன்பு பிள்ளைகளை, ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. உங்கள் அன்பு எப்படி இருப்பதாக? கள்ளமற்றதாய் இருப்பதாக. திருப்பாடல்கள் 31:23 சொல்லுகிறது, ஆண்டவரின் அடியார்களை அவரிடம் அன்பு கூறுங்கள் என்று சொல்லுகிறது. திருப்பாடல்கள் 109:4 வாசிக்கிறோம், நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என்னை குற்றம் சாட்டினர், நானும் அவர்களுக்காக மன்றாடினேன் என்று சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு தணிந்து போகிறது. நெறிகேடு பெருகுவதால் பலருடைய அன்பு என்ன செய்கிறது? தணிந்து போகிறது. என் அன்பு பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில சூசியப்பனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சூசியப்பன் இருக்கிறார். அந்த சூசியப்பனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிற பொழுது, இந்த நற்செய்தியை நாம் கூறினே, திருப்பாடல்கள் 109:4 கூறினபடி, நான் காட்டிய அன்புக்கு கைமாறாக என்னில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? குற்றம் சாட்டுகிறார்கள். யோசேப்பு இருக்கிறார். யோசேப்பு உடன் பிறந்த அத்துணை உடன் பிறந்த சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை குற்றம் சாட்டுகிறார்கள். அந்நியர்களுக்கு என்ன செய்கிறார்கள்? வெற்றி விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதனால் வருகிறது என்று சொன்னால், மத்தேயு 24:12 குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி, நெறிகேடு அவருடைய உள்ளத்தில் பெருகின்ற காரணத்தினால், அன்பு தணிந்து போன காரணத்தினால், தன்னுடைய சகோதரனுக்கு எதிராக அப்படிப்பட்ட ஒரு நிலையை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கையாளுகிறார்கள். பங்காளியினுடைய பகை எழுதிட முடியாது. அது தீங்குகளின் கொடுமுடிக்கு எடுத்துச் செல்லும் ஒரு படியாக கூட அமைந்துவிடும். உறவுகள் உடைபட்டு வாதங்கள், நீதிமன்றங்கள் என பல தலைமுறைகள் பகைமை சாக்கடைகளை நீச்சல் அடிப்பதை இந்த சமுதாயத்திலே நீங்கள் நாம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்விலே வழக்கமான பழிவாங்கும் பாதகம் காணவும் சென்று விடுகிறது. தன்னை முடித்து கட்ட விரும்பிய சகோதரர்கள் திரும்பி வந்தபோது, வருந்தி திரும்பிய போது அவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறார். அழிக்க நினைத்தவர்களை அன்பு கடன் கொண்டு அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்துல 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறோம், அன்பு அனைத்தையும் பொறுத்துக் கொள்ளும். கூட பிறந்த அண்ணன் தம்பி இன்னைக்கு அவருக்கு எதிராக அப்படிப்பட்ட ஒரு நிலையை செய்கின்ற பொழுது, யோசேப்பு இன்னைக்கு பார்வோனுடைய பிடியிலே அவர் அங்கு இருக்கிறார். இருந்த வேலையிலே அந்த அரசவையிலே போட்டிபாரனுடைய அரண்மனையிலே இருந்து கொண்டிருந்த போது அவர் என்ன செய்கிறார்? ஒரு தந்தைக்குரிய நிலையையும் சகோதரருக்குரிய நிலையையும் ஒரு அரசு அதிகாரிக்குரிய நிலையும் அத்தனை நிலைகளிலே கையாண்டு தன்னுடைய சகோதரர்கள் வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர்களோடு அன்போடு, இரக்கத்தோடு, பாசத்தோடு, கருணையோடு, நட்போடு, நேசத்தோடு செயல்பட்டதை நீங்கள் நான் அறிகிறோம். அன்பு பிள்ளைகளை, லேவியர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பலிக்கு பலியென உன் இனத்தார் மேல் காழ்ப்புணர்வு இல்லாதே, உண்மையில் நீ அன்பு வருவதோடு உனக்கு அடுத்திருப்பவர் மீது நீ அன்பு கூர்வாயாக. யோசேப்பு நினைத்திருந்தா பலிக்கு பலி இறங்கியிருக்கலாம். இன்னைக்கு நடைமுறை விடங்கள் எப்படி நடக்கு? அண்ணன் தம்பிகளுக்கிடையே, அப்பா பிள்ளைகளுக்கிடையே எப்படி நடக்கு? தொப்புள்படி உறவுகளுக்கிடையே எப்படி நடக்கு? பலிக்கு பலி வாங்கக்கூடியதுதான் நடக்குது. கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் அப்படித்தானே இருக்கிறோம். கோயிலுக்குள்ள மட்டும் உட்கார்ந்து இன்னைக்கு உதவியாளர் சொல்லுகிற பொழுது, சுசியத்தரே வேண்டிக்கொள்ளும், சுசியத்தரே வேண்டிக்கொள்ளும், வேண்டிக்கொள்ளும் சொன்னோம். கோயிலை விட்டு வெளியே போனாலும் அண்ணன் தம்பி இன்னைக்கு அன்பு செய்யக்கூடிய மனநிலை வருகிறதா? பெற்ற தாய் தகப்பனை அன்பு செய்யக்கூடிய மனநிலை வருகிறதா? விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை வருகிறதா?
யாரு? கிறிஸ்தவர்கள். பிலிப்பியர் 2:5 பவுலடியார் சொல்லுகிறார், கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் கொண்டிருங்கள். கிறிஸ்து இன்னைக்கு பிளவுபட்ட மனநிலையோட வாழ சொன்னார். உங்களை என்னையும் அடாவடி குணத்தோட வாழ சொன்னார், அடிவடியோட வாழ சொன்னார், சண்டை வர சொன்னார், யார் குடும்பத்தை கெடுக்க சொன்னார், குடிக்க சொன்னார். இன்னைக்கு நாம் அனைவரும் எப்படிப்பட்ட மனநிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்பதற்கு நீங்கள் நான் என்ன செய்கின்றோம்? அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என் அன்பு பிள்ளைகளை சூசையப்படிய இன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல தன்னுடைய சகோதரர்களை அன்பு செய்தார். இணைச்சட்ட புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் சொல்லுகிறது, மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளையை கடைபிடிப்பதற்கு 1000 தலைமுறைக்கு நான் பேரன்பு காட்டுவேன். அவங்க அந்நிய நாட்டுல வித்த உடனே அந்நியனுக்கு வித்த உடனே கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா விற்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவருடைய அருட்கரை ஒவ்வொரு நாளும் பிற்காலத்திலே பஞ்சத்தினால் இவருடைய சகோதரர்கள் வாழப்போகிறார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய, ஒரு நேசக்கரை நீட்டக்கூடிய, தந்தையின் நிலையில இடத்தில் இருக்கக்கூடிய நிலையை கையாளுகின்ற விதத்திலே இவர் விளங்குவார் என்பதை ஒவ்வொரு நாளும் காட்டுகிறார். மீண்டுமாக இடைச்சொல்ல புத்தகம் 10, 15, 19 வாசிக்கிறோம். அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எதிர்த்து நீங்களும் அந்நியராய் இருந்தீர்கள். எதற்காக அவருடைய அன்பை தொடர்ந்து வெளிப்படுத்துகிறார்? சகோதரருக்கு அவர் தீங்கு செய்ய நினைத்திருந்தால் செய்திருக்கிறார். நீதிமொழிகள் புத்தகம் 3:3 சொல்லுகிறது, அன்பும் வாய்மையும் உன்னிடத்தில் குன்றாதிருப்பதாக. எது குன்றாம இருக்கணும்? அன்பும் வாய்மையும் இன்னைக்கு நம்மகிட்ட குன்றாம இருக்கா? கணவன் மனைவியிடம் காட்டுகின்ற அன்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே காட்டுகின்ற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே வைத்திருக்கக்கூடிய அன்பு இன்னைக்கு குன்றாமல் இருக்கிறதா? சகோதரிடம் வைத்திருக்கக்கூடிய அன்பு குன்றாமல் இருக்கிறதா? பணத்திற்காகவும், பதவிக்காகவும், சொத்துக்காகவும், பெயருக்காகவும், புகழுக்காகவும் அனைத்தையும் இழந்து சண்டை போட்டு வீதியில் இன்னைக்கு நீதிமன்றங்களில் காவல் நிலையங்களிலே அடிக்கடி நாடிக்கொண்டிருக்கிறோமே. நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கு நம்முடைய மனம் உறுத்தவில்லையா? சூசையப்பனுடைய ரவணாவை இன்னைக்கு நீங்கள் நான் ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்கு 1000 தலைமுறைக்காக பேருந்து காட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. 1000 தலைமுறை நம்முடைய சந்ததி வாழ வேண்டும் என்று சொல்லிய நாளிலே உங்களை என்னையும் அழைக்கின்றார். நீதிமொழியின் புத்தகம் 8:22 சொல்லுகிறது, என் மீது அன்பு கூறுவதற்கு செல்வம் வழங்குகிறேன், அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய களஞ்சியங்களை நான் நிரப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அங்கே இவங்க அடிமையா இருந்து உணவு உண்ட வேலையிலே அவர்கள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பொழுது சூசையப்பரை நாடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே அவ்வாறு நாடிய வேலையிலே அவர்களுக்கு தேவையான புதிய ஆடை, உணவு, வண்டி, வெள்ளி கோப்பைகள் அனைத்தையும் கொடுத்து நிறைவுற செய்து அனுப்பி வைத்தவர் யோசேப்பு. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் கடந்து வருகின்ற வேலையிலே அவர் நினைத்திருந்தார் என்று சொன்னால் எது வேண்டுமானால் செய்திருக்கிறார். மரியாதையும் இயேசுவையும் இழிவானதை எதையும் செய்யவில்லை. குழந்தைகள் முதல் திருமணத்தில் 13:5 வாசிக்கிற அன்பு இழிவானதை செய்யாது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய உடன்பிறப்புகளையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நேசித்தோம் என்று சொன்னால் இழிவான காரியத்தை செய்வோமோ? இல்லையே. சூசையப்பர் அப்படிப்பட்ட நிலைகளை செய்யவில்லை. அன்பை காட்டினார். இறுதி வரை கடவுளுடைய வார்த்தையை கடைபிடிப்பதிலே, கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே, மரியாதைக்கு கடவுள் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வதிலே, எகிப்திய தேசத்திற்கு அவர் போன போது மீண்டுமாக வருகின்ற வேலையிலும் அன்போடு இருந்தார். இன்றைக்கு நாம் அனைவரும் எப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நெறிகேடு பெருகுவதால் அன்பு தணிந்து போகும் என்று நாம் வாசிக்க கேட்டோம். நெறிகேடு பெருகுவதால் இது செய்கிறது, அன்பு தணிந்து போகிறது. என்னுடைய பங்குல என் பள்ளியில படிக்கக்கூடிய 12ஆவது வகுப்பு மாணவி கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு பள்ளியில காலையில் வந்த உடனே என்னுடைய அறைக்கு முன்பாக நின்று கொண்டு அழுது கொண்டே இருந்தான். நான் உள்ளே போன உடனே என்ன பாப்பா அழுத அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப தேங்கி அழுது கொண்டிருந்தால் அவர் கூறிய காரணத்தை பார்த்த உடனே இலங்கை அதிர்ச்சியை உறைந்து போய்விட்டேன். முதல் நாள் இரவு அவள் தூங்கிக் கொண்டிருந்த வேலையிலே பெற்ற தகப்பன் முடித்து விட்டு வந்து அந்த பிள்ளையினுடைய பிறப்பிலே ஓங்கி மிதித்து இரவு நேரங்களிலே வீதிகளிலே அவளை விரட்டிவிட்டு, நீ எல்லாம் படிக்க வேண்டுமா, நாளையிலிருந்து நீ ஆடு மேய்க்க செல்லு என்று சொல்லி அவளை அடித்து விரட்டி இருக்கிறார். தகப்பன் அன்பா, உண்மையான அன்பா?
எந்த உலகத்திலே நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, அப்பா சமுத்திரத்தில் வசதி வாய்ப்பு மிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் 7 ஆண்டுகள் கழித்த பிறகு ஒரு குழந்தை பிறக்கிறது. எத்தனையோ பேர் இன்னைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறார்கள். 7 ஆண்டுகள் கழித்த பிறகு குழந்தை கிடைத்தது, வளர்கிறது, 6 வயது எட்டுகிறது. பள்ளிக்கு அவரை வாகனத்தில் அனுப்புகிற வேலையில் அந்த குழந்தை ஊனமாய் பிறந்து விடுகிறது. ஊனமாய் பிறந்த குழந்தை என்ன செய்வது? அதனுடைய தகப்பன் சொல்லுகிறார், எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகள் இந்த வாகனத்தில் ஏறி போயிட்டு வார டாட்டா அடி மம்மின்னு சொல்லுகிறது. டாட்டா காட்டுவதற்கு பிள்ளைக்கு கையில் எனக்கு பிள்ளை வேண்டாம் என்று ஆசிரமத்திலே விட்டாரே, இந்த தந்தையை இந்த தாயை நான் என்னவென்று சொல்வது? இதான்பா கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். என் அன்பு பிள்ளைகளை, நாமக்கல்லில் ரெசிடென்சியல் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி ஒரு குறிப்பிட்ட பாட ஆசிரியருக்கு மட்டும் அந்த மாணவியை தனியாக அவருக்கு சிறப்பு வகுப்பு நடத்துகிறார். அந்த பாடத்தில் மட்டும் அந்த மாணவி 100 மதிப்பெண் பெற்றுக்கொண்டே இருக்கிறார். மற்ற பாடங்களிலே அவர் தேர்ச்சி விகிதாச்சாரம் குறைந்திருக்கிறது. இதை பள்ளி நிர்வாகம் கவனிக்கிறது. அவருடைய செயல்பாடு சரியில்லை என்று சொல்லி எச்சரிக்கிறது. உங்களுடைய மகனுடைய போக்கும் சரியில்லை, ஆசிரியருடைய போக்கும் சரியில்லை, கண்டியுங்கள் அப்படின்னு கூறுகின்ற வேளையிலே தந்தை அரேபிய நாட்டிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். என் மகளை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி விலை உயர்ந்த அலைபேசியை வாங்கி கொடுக்கிறார். விலை உயர்ந்த அலைபேசியை வாங்கி கொடுக்கிறார். எவ்வளவு தூரத்திற்கு கேவலம் என்று பாருங்கள். நிர்வாகம் அந்த வாத்தியாரை என்ன செய்கிறது? நிறுத்தி விடுகிறது. நாமக்கல்லிலே பணிபுரிந்து கொண்டிருந்தவர் ஒசூரிலே ஒரு பள்ளியிலே வேலைக்கு சேருகிறார். பிள்ளை படிப்பை நிறுத்தி விடுகிறார். அந்த பள்ளியில் தான் போய் படிப்பேன், இல்லை என்று சொன்னால் எனக்கு படிப்பு வேண்டாம் என்று சொல்லுகிறார். தாய் மட்டும் இங்கு இருக்கிறாள். பிள்ளையை எப்படியாவது மருத்துவர் ஆக்க வேண்டும் என்ற எண்ணிக்கையில இடத்துல அவரை என்ன செய்கிறார்கள்? சேர்க்கிறார்கள். அங்கு என்ன விபரீதம் நடக்கிறது என்று பாருங்கள். அந்த ஆசிரியர் இந்த மாணவியிடம் பணத்தை அனைத்தையும் வாங்கி கொள்கிறார். ஒரு நாள் இரவு வீட்டிலே அவள் தங்கி இருந்த வேளையிலே இரவு 1 மணிக்கு அவளுக்கு தொடர்பு கொண்டு, உன் தாய் அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறாள், உன் வீட்டில் வெளியிலே நான் மிகப்பெரிய கத்தி வைத்திருக்கிறேன், அந்த கத்தி எடுத்து உன் தாயை குத்தி விடு என்று சொன்னார். கத்தி எடுத்து உன் தாயை குத்தி விடு என்று குத்துவதற்காக கத்தி எடுத்து தாயினுடைய அறைக்கு அவள் தூங்கிக் கொண்டிருந்த வேளையிலே படுக்கை அறைக்கு போகிறாள். தாயினுடைய காலை மிதித்து விடுகிறாள். பெத்த தாயை ஓங்கி மிதித்து தள்ளிவிட்டு விண்விளக்கை அவள் ஓடுகிறாள். கையிலே கத்தியோடு நிற்கிறாள், பதற்றத்தோடு நிற்கிறாள். இந்த நேரத்தில் அவருடைய அலைபேசியிலே அழைப்பு வருகிறார். அப்பொழுதுதான் தாய் உணர்ந்து கொள்ளுகிறாள் இந்த விபரீதங்கள் அனைத்தை. இது நம்முடைய தமிழ்நாட்டில் இப்ப அண்மையில் நடந்தது. ஒரு காவல்துறை அதிகாரி பகிர்ந்து கொண்டார். இன்னைக்கு பல நேரங்களிலே தாய்மார்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பணம் 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 என்று அழைத்து கொண்டிருக்கிறீர்களே, பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? நேரத்தை கொடுக்கிறீர்களா? அன்பை காட்டுகிறீர்களா? அவர்களை நேரிய வழியிலே வழிநடத்துகிறீர்களா? சிந்தித்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். என் அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இன்னைக்கு வாசிக்க கேட்ட மாதிரி நற்செய்தி வாசகத்திலும் சரி, நம்முடைய மறைகளிலும் அன்பு இன்னைக்கு குன்றாது இருக்க வேண்டும், வாய்மை குன்றாது இருக்க வேண்டும், குறையாது இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் நீங்கள் நானும் ஆண்டவனுக்கு உகந்த ஒரு கருவியாக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இன்னைக்கு பெற்றோராக இருக்கிறோம், ஆசிரியராக இருக்கிறோம், பல நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்களாக இருக்கிறோம், படிக்கின்ற மாணவ செல்வங்களாக இருக்கிறோம். எப்படிப்பட்ட மனநிலையிலே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எந்த தாயை போல தகப்பனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? கள்ளம் நிறைந்த அன்பாக இருக்கிறதா? கபடம் நிறைந்த அன்பாக இருக்கிறதா? அடுத்தவருடைய வாழ்வை சீரழிக்கக்கூடிய அன்பாக இருக்கிறதா? சூசேப்பர் அடுத்தவருடைய வாழ்வை சீரழிக்கவில்லை, இயேசு ஆண்டவர் சீரழிக்கவில்லை, தந்தையார் கடவுள் சீரழிக்கவில்லை. பல நிலைகளிலே இன்னைக்கு தவறி போனவர்கள் மீது இரக்கத்தை காட்டி அன்பை பொழிந்து நாளுக்கு நாள் அவர்களை நேசித்து இதயத்திற்கு இதயமாக அவர்களை மாற்றிக் கொண்டார்கள். அதே போல மாற்றுவதற்கு சக்கரப்பையில் வாழக்கூடிய என் அன்பு பிள்ளைகளை தயாராக இருக்கிறீர்களா? 10 நாட்கள் நீங்கள் விழா கொண்டாடப் போகிறீர்கள். 10 நாட்கள் ஏதோ கடமைக்காக ஆலயத்திற்கு வந்தோம், ஏதோ திருப்பலியிலே பங்கு பெற்றோம் என்கிற மனநிலை நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவனுடைய அருளை ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக் கொள்ளக்கூடிய மனநிலை படைத்தவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். நம்முடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது? பழி வாங்கக்கூடிய அன்பாக இருக்கிறதா? உதவிக்கர நீட்டுகின்ற அன்பாக இருக்கிறதா? உதவி செய்யக்கூடிய
சிந்தித்து பார்ப்போம். திரு அவையின் பணியாளர்களாகிய திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், புரவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து நல்ல ஆயனாய் மக்களை வழிநடத்தி செல்ல தேவையான அருளை பொழியுமாறு புனித சூசேப்பர் வழியாக இறைவாவை மன்றாடுகிறோம். பலமுறை விளக்காம் என் தந்தையே இறைவா, இன்றைய பல சூழ்நிலை மாற்றங்களால் கல்வியின் நிலை சீர்குலைந்து காணப்படுகின்றது. கல்வி பயிலும் அனைத்து பிள்ளைகளையும் உன் கரம் ஒப்படைக்கிறோம். நீரே அனைத்தையும் சீர்படுத்தி உன் வழிநடத்தும் குழந்தைகளாக வாழவும் ஒருமையான எதிர்கால வாழ்வையும் அமைத்திட வேண்டும் என்று உன் சுசேப்பர் வழியாக இறைவாவை மன்றாடுகிறோம். தந்தையே இறைவா, என் பங்கிலுள்ள இளையோரை ஆசிர்வதி. அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் திருமண காரியங்கள் நடைபெறவும் உம் வாழ்வின் வழிகாட்டுதல்படி நடந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்திட அவர்களுக்கு தேவையான அருளை கொடுத்திட வேண்டும் என்று புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை நேசித்து காப்பவரே என் இறைவா, அன்பும் அரவணைப்பும் ஆறுதலும் இன்றி வாழும் அனைத்து உள்ளங்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே அவர்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து உம் அளவிட முடியாத அன்பினால் நிரப்பி ஆறுதலின் தேவனாய் இருந்து வழிநடத்திட வேண்டும் என்று புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நலன்களினால் எங்களை நிரப்பும் எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் புனித அந்தோனியார் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். புனித சூசேப்பர் நவநாளில் பங்கேற்றுள்ள நாங்கள் அனைவரும் நவநாள் திருப்பலியில் நாள்தோறும் பங்கேற்று திருப்பலி தரும் பொருள் உணர்ந்து அர்த்தத்தோடு பங்கேற்க திருப்பலியின் முழு பயனையும் பெற அருள் தர வேண்டும் என்று புனித சூசேப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக செய்கிறோம். எங்கள் அன்பு தந்தையை இறைவா, உங்களிடமிருந்து எல்லா குறைகளையும் நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். எங்களது தேவைகள் எல்லாம் நீர் அறிந்தவராக இருக்கிறீர். நாங்கள் உங்கள் சமர்ப்பித்த இந்த நல்லாட்சிகளையும் இன்னும் எங்களுக்கு எது தேவை என்பது உங்களுக்கு தெரியும். அவற்றையும் ஒரு திருவிழப்படி எங்களுக்கு வழங்கி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகின்றோம். நீயாக எமையே
எங்கள் அன்பு ஆண்டவரே, கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் நமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணிபுரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் ஆளுமைவிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி மையத்தை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகி அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தவர்களே, தூயாவின் நிழலிட்டதால் தன்னை கருத்தரித்த முடிவுரை திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையை போல இருந்து காப்பாற்றுவனும் நம்பிக்கையில் உண்மதியுள்ள பணியாளரை அவரை குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினே. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உண்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்பவும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றுக்குள்ள ஆற்றல்களும் ஒன்று கூடி அங்கடித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்மையுடன் புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டியதும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உடன் கழித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தான் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மாறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் நோக்கத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தவறுதவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதக ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினரோடு எங்களையும் உமது திரு அவை அன்பின் நிறைவர செய்திருளும். சிறப்பாக நாளை சிறப்பிக்கக்கூடிய அந்தோனியா அன்பிய குடும்பங்களையும், நாளை திருப்பலி ஒப்பு கொடுத்த அத்துணை குடும்பங்களையும், மேலும் இங்கு மண்டியிட்டு செலுக்கின்ற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும், மாசில்லா குழந்தைகளையும், உத்தரிக்க தரத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களையும், இறக்கப்படும் நிகழ்வும் திருமண ஒளியில் ஏற்றவர்கள் அனைவருடைய இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், மறைமாவட்ட பாதுகாவலரான புனித செவேரியா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலையம் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்நேர்ந்து வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பினையால் பரிசு பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம்.
வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நமக்காக சிலுவையில் பலியாக ஒப்புக் கொடுத்து இறந்து உயிர்த்த கிறிஸ்து வல்லமையோடும் ஆற்றலோடும் நம்முடைய வருகின்றார். கிறிஸ்துவை ஏற்று அவருடைய இணைந்து வாழ்வோர் அனைவரும் பெயர் பெற்றோர். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை அன்போடு பாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நமது பாதுகாவலர் புனித வளநாளுடைய நவநாளின் முதல் நாளான இன்று நம் மத்தியிலே வந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இந்த திருப்பலியை ஏற்றி இந்த நாளை சிறப்பு செய்த நம்முடைய மறை மாவட்ட முதன்மை குரு பேரூர் திரு ஜி குழந்தைராஜ் அவர்கள், தந்தை அவர்கள் அனைத்திலும் அனைவரிலும் அன்பாக இருக்கக்கூடிய தந்தை. இந்த நாளிலே நாம் சிந்தித்த தியான கருத்துப்படி புனித வளனார் எப்படி ஒரு அன்பான தந்தையாக இருக்கின்றாரோ அதே போல மறைமாவட்ட முதன்மை குரு என்று மட்டுமல்ல, அது கடந்த ஆண்டுதான். அதற்கு முன்பாகவே தந்தை அவர்கள் அனைவரிடமும் அன்பாக இருக்கக்கூடியவர். எந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை எப்படி உயர்த்துவது, எப்படி முன்னேற்றுவது என்ற அந்த சிந்தனை, தந்தைக்குரிய பாசம். குறிப்பாக நான் திருச்சியிலே படிக்கின்ற பொழுது தந்தை அவர்கள் என் மீது தனி அக்கறை காட்டிய தந்தை இப்பொழுதும் அதே அக்கறையை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னவுடன் உடனடியாக திருவிழாவின் முதல் நாளான கொடியேற்றத்திற்கு வருகிறேன் என்று ஏற்கனவே சம்மதம் தெரிவித்து, கொரோனா தடுப்பு நிலைகள் இருந்தாலும் இந்த நாட்டிலே உண்மையிலேயே வந்து நமக்காக செலுத்தியிருக்கிறார்கள். தன்னுடைய பணி என்பது நம்முடைய மறை மாவட்டத்தை இந்த காலகட்டத்திலே சிறப்பாக இருக்கின்றது. புதிய ஆய்வோடு இணைந்து செய்யக்கூடிய பணி, ஆயிரக்கும் குருக்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவினர்களையும் கட்டி எழுப்பக்கூடிய அன்பு முதன்மை குரு தந்தையாக இருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தை அவர்களை இந்த வேளையிலே பங்கு சார்பாக உங்கள் சார்பாக வரவேற்றிக் கொண்டு நன்றி செலுத்தி பொன்னாடியை போர்த்திக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அடுத்து நம்முடைய பங்கு மைந்தன், அலங்காமுறை மண்ணின் மைந்தன் அருத்தந்தை ஜீவ பணிராஜ் அவர்கள். தந்தையை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டாம். நமது மண்ணின் மைந்தன் எப்பொழுதும் தன்னுடைய மறைமுறை வழியாக மக்களை ஈர்க்கக்கூடியவர். நேற்று முன்தினம்தான் அவருடைய பங்கிலே ஒரு முதல் நன்றி திருப்பலிக்கான தயாரிப்பு அனைத்தையும் முடித்துவிட்டு இந்த நாளிலே வருகிறார். நாளை கூட அவர் சிறப்பு நிகழ்வுக்காக டெல்லி செல்கின்றார். எனினும் இந்த நாளிலே நான் கேட்டபொழுது தந்தையர்களை கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லியவர். உபசரிப்பதிலும் விரும்புவதிலும் நாங்கள் எப்பொழுதெல்லாம் அவர் இல்லத்துக்கு செல்கின்றோம். நான் முன்னால் பணி செய்த பணியிடம் வேறு மூலம் அந்த பணி இடத்தை சிறப்பாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட வளநாள் ஒரு அன்பான தந்தையாக அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே தந்தை ஜீவா அவர்களுக்கு நன்றி சொல்லி இந்த பொன்னாடியை அந்தோனியார் அன்பிய தலைவர் சார்பாக வளர் அந்தோனி கோஸ் அவர்கள் போத்தி சிறப்பிப்பார்கள். இந்த ஆலயம் சிறப்பித்த அந்தோனியார் அன்பிய பொறுப்புணர்கள் மற்றும் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்களுக்கு திருவிழா அன்று திருப்பலி முடிந்து நன்றி சொல்லப்படும். இப்பொழுது பொது சக்கரமானது மந்திரிக்கப்படும்.
எங்கள் அன்பு தந்தையை நாங்கள் வாழ்த்தி போற்றுகிறோம். திருமணம் கிறிஸ்துவை எங்களது ஆண்டவராக மீட்பராக வழியதற்காக நன்றி கொள்கிறோம். எங்களது விசுவாசத்தை நாங்கள் பல்வேறு திருவழிபாட்டு நிகழ்ச்சிகள் வழியாகவும் பக்தி மயத்தின் வழியாகவும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சப்பரத்தின் வழியாகவும் அப்புறத்தின் புனிதர்கள் வழியாக அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்து தெரிவிப்பது வழியாகவும் எங்களது மகிழ்ச்சியை நன்றியை வெளிப்படுத்துகிறோம். அதற்கு பணியினுடைய சப்பரத்தை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துகிறோம். இதை பகுதியாக நாங்கள் எடுத்து செல்வதன் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை நாங்கள் ஆலயங்கள் என்று உணர்ந்து செய்தார்கள் என்று கவலைப்படுகிறோம். புனிதர்களின் பரிந்துரையால் நாங்கள் எந்த கிறிஸ்துவை இணைந்து வாழணும், கிறிஸ்துவ அன்பிலிருந்து புரியாமல் அந்த அன்பை பெறுவதற்கு மயக்க வாழும் எங்களுக்கு ஆத்திரம் வளமையை தருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து நற்கணிகளை வழங்க எங்களுக்கு துணைபுரியும். இவ்வாறு புனித வரலாறு நமது அமைதியின் வழியாகவும் உடல் எதிர்ப்பின் வழியாகவும் ஈடுபாட்டின் வழியாகவும் தியாகம் நிறைந்த சேவையின் வழியாகவும் ஒரு அன்பை வெளிப்படுத்தினாலும் அதுபோல நாங்களும் ஒரு அன்புக்கு பரிசாக துணைபுரியும். இந்த சப்பரப்பவனின் வழியாக எங்கள் குடும்பங்களையும் எங்கள் விலங்குகளையும் எங்கள் ஊழியர் வாழ்கின்ற எல்லா மக்களையும் நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறோம். எங்கள் ஆண்டவர்களாக கிறிஸ்து வழியாக மேம்படுகின்றோம். எல்லா மக்களையும் தந்தை புதிதாக சப்பரத்தில் ஆசீர்வதித்து அனைவரும் புனித சுசேஷத்துக்காக சென்று செல்வோம். மீட்பரை வருவாரே எங்களுக்கு பாதுகாவலாக இருக்கக்கூடிய புனித வளனாரை அன்புக்குரிய தந்தையாக எங்களுக்கு தந்திருக்கின்றேன். குறிப்பாக அவர் தந்தைக்குரிய அன்பை எவ்வாறு உமக்கு காட்டினாரோ இந்த திருத்தலத்தை நாடி வரக்கூடிய அனைவருக்கும் இந்த அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார். எங்கள் பாதுகாப்பு சுசீட்டும் வழியாக எங்கள் நிறைவாக ஆசிர்வதியும். குறிப்பாக நற்கந்தை ஆண்டவரை இதனாலே இருக்கக்கூடிய எங்கள் அன்பு தந்தை குழந்தைகளை அது தந்தை ஜீவாவர்களை சிறப்பித்த அந்தோனியார் அன்பிய குடும்பங்களையும் என் பொறுப்பாளர்களையும் இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து
வருடத்திலேதாக நாங்களும் இந்த வளனாரைப் போல தந்தைக்குரிய அன்போடு மற்றவர்களை அன்பு செலுத்தக்கூடிய வல்லமையை சக்தியை எங்களுக்கு தருவதாக ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். வழி வாழ்வோ